உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் என் மகனுடைய லைஃப்பில் என் ஏசப்பா அவனுக்கு அவனுடைய ஸ்கூலில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதை குறித்து நான் சாட்சி சொல்ல விருப்பப்படுகிறேன். அவனுடைய ஸ்கூலில் திடீர்னு ஒரு டிவியிலேருந்து ஷோ பண்ணணுன்னு சொல்லி வராங்க அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ, யாரெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியுமோ அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு அவங்கள்ட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்போ என்கிட்ட வந்து என் மகன் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், வேண்டாம், உனக்கு ப்ராக்டிஸ் கிடையாது, ஏற்கனவே போயிருந்தேன், அப்புறம் நடுவில் விட்டுட்டனால நீ வேண்டாம், ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். எடுத்துகிட்டு போகிறேம்மா, செலக்ட் பண்ணால் பண்ணட்டும், அப்படி இல்லைன்னா ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் தான் நான் எல்லாமே எடுத்து நான் கொடுத்து அனுப்பிச்சேன் ஸ்கூலுக்கு. அப்போது அங்கே ஸ்கூலுக்கு போய் மார்னிங்லேருந்து சார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாரையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வயலின், கிட்டார், கீபோர்டு, ட்ரம்ஸ் வந்த எல்லாரும் அந்த நேரத்தில் ஆஃப்டர்நூன் போல் அந்த ஷோலேருந்து வந்தாங்க. ஷோலேருந்து அப்போது அவங்களே வந்து இந்த எல்லா மியூசிக் இருக்கவங்கள எல்லாரையும் வாசித்தாங்க. அதில் என்னுடைய மகனுடைய ட்ரம்ஸை செலக்ட் பண்ணி அவனது மட்டும்தான் வந்து அந்த ஷோவில் வாசிக்க வச்சாங்க. இது ஆண்டவருக்கு கோடி நன்றியை சொல்லக்கூட வார்த்தையே கிடையாது. எனக்கும் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது. அவனும் அதை எதிர்பார்க்கவே இல்லை, நாங்களும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் இந்த வாய்ப்பை என் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுவும் என்ன மியூசிக் அப்படின்னா, நம்ம விருப்பப்படி அந்த மியூசிக்கை போடலாம். ஒரு கான்வர்சேஷன் அங்கே முடியும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு மியூசிக் போடணும். அந்த மாதிரி ஒரு இதில் என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அந்த இடத்துல அந்த பாடல்களை, ஆண்டவருடைய பாடலை தான் அந்த மியூசிக்காக எடுத்து அந்த இடத்துல வாசித்தான். தேவன் செய்த இந்த நன்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஷோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. எத்தனையோ பேர் இருக்கிற இடத்துல என் தேவன் என் மகனுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.